என்னை நீ மறவாதே. அது வந்து கபாலி திரைப்படத்துல போனஸ் ட்ராக்கா வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குற சாங் வந்து பிள்ளை நிலா இரண்டும் இல்லை இருப்பேன். அப்பதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு விட்டு நாங்கள் வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம். கண்ணம் ஜீவந்த மன்னா. என்ன மாதிரியான சந்தோஷம் இருக்கப்ப கூட இந்த பாட்டை கேட்பீங்க? ஏதாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் நாங்கள் டேப் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்கக்கூடிய அது ஒரு ஜெனரேஷன். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பன் வந்து ஒரு பெரிய இசை பிரியர். என்னமாடா நீ அதிகமாக வச்சிருக்க கேசட் வந்து சோக பாடல்கள் அப்படின்னு வச்சிருப்பேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது எதுக்குடா சோக பாடல்கள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்காரு. லோகத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்கறச்சே ரொம்ப கஷ்டமா இருக்குடே. வந்து மாப்பிள்ள நான் பாட்டு கேட்க போறேன், யாரும் வராதீங்கன்னு சொன்னா சோக பாட்டு கேட்க போறான் அப்படின்னு அர்த்தம். ஆஹா, இது வேறயா? சில பேர் ஜாலியா இருக்கப்ப கூட சோக பாடல்கள் கேட்கக்கூடிய ஒண்ணு உண்டு. அது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும். இசை கலைஞர்லாம் வந்திருக்காங்க. ஃப்ளூட் இசை கலைஞர் இவன் தான் ஃப்ளூட் ராம்சன். ட்ரம்பெட் ஃப்ளூட் சமையல் கைவந்த கலை. ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இவருடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் கேட்கும் சோக பாடல் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஓ மனமே பாடல், உள்ளம் கேட்குமே படத்துல வைரமுத்து எழுதின பாடல். ஆஹா, என்ன மாதிரியான சந்தோஷம் இருக்கப்ப கூட இந்த பாட்டை கேட்பீங்க? ஏதாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு நமக்கே கொஞ்சம் ஓவரா போறோமோ அப்படின்னு தோணும். இதை கொண்டாட வேண்டியதில்லை அப்படின்னு தோன்றப்ப, அப்படின்னு தோணும் போது சரி கொஞ்சம் இறங்குவோம். நெக்ஸ்ட். மழையை தானே யாசித்தோம். நிறைய போறான்டா. நல்ல வரி, அதனால அந்த ஒரு இன்டென்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான சந்தோஷ நிலையிலும் நீங்கள் சோக பாடல் கேட்பீர்கள்? காதலுங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அதோட உச்சகட்டம் சோகமா நான் நினைக்கிறேன். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இந்த பாட்டை கேட்காம நான் பாடல் கேட்கவே தொடங்க கூடாதுன்னு ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து கபாலி திரைப்படத்துல போனஸ் ட்ராக்கா வந்து தூண்டில் மீன் அப்படிங்கிற ஒரு பாடல். ஜாலியாக இருப்பேன். அப்பதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு விட்டு நாங்கள் வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த சோக பாட்டு கேட்பேன். எனக்கு ஏன் கேட்குறேன்னு தெரியாது, ஆனால் அது கேட்க எனக்கு பிடிக்கும். இவன் உள்ள பூந்து என்னமோ பண்றாப்ல. அது உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது, அப்படியே கொட்டாயுது. சார், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. வளர வளர இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த பிள்ளை நிலா இரண்டும் இல்லை சாங். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. காரணம்லாம் எதுவும் பெருசாக இல்லை சார். இல்ல புரியல. நோ ரீசன். பட் நான் சந்தோஷமாக தான் இந்த பாட்டு கேட்பேன். வாழ்க்கையே வேஷம், அதில் பாசம் என்ன. எதனா ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் நடந்தாலோ இல்ல நான் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சாலோ ஃபர்ஸ்ட் நான் கேட்குற சாங் வந்து என் முதல் நாயகன் நீ. என் தம்பி அண்ணா, நான் இதெல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. உங்க அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் எங்க நல்லது அண்ணா தான் என்ன எல்லாமே வளர்த்தது. தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா? ஆமாண்ணே. ஓ ஓகே. என்ன He is பாட்டு? no more. ஓ, he is no more. Yeah. ஓ ஓகே, சாரி. சாரி, பிளண்டர் மிஸ்டேக். நம்ம ராஜா சாரோட ஒரு சாங் வந்துட்டு பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே. சூப்பர். ஃபுல்லா செம்ம ஃபன். அன்னைக்கு நைட் நான் போய் படுத்து நான் கேட்குற முதல் பாடல் சைந்தவியோட எள்ளுவாய பூக்களே. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஏன் அந்த பாட்டு கேட்கறது வந்து பயங்கர ஹாப்பியாக தான் இருப்பேன் சார். என்னடி சொல்ற? சார், வெரி சிமிலர் டு அவங்க சொன்ன சிச்சுவேஷன். ஈவினிங் கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு அப்பாடா அப்படின்னு போயிட்டு படுத்த உடனே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டு எப்பவுமே பாடுவாங்க எங்களுக்கு. அது வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கும் போதுமே இந்த சாங் நாங்கள் கேட்போம். கட்டி கரும்பே கண்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதமா பண்ணமா பாரு. உனக்கு என்ன டெவலப்மெண்ட் தோணுதோ அவ்வளவு டேக்ல பாடு. கண்ணம் ஜீவந்த மன்னா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னுடைய தாலாட்டு பாட்டு எங்க அம்மா எனக்கு பாடினது அதே பாட்டு தான். ஓகே. நீ குழந்தையா இருக்கிறச்ச நான் தான் கொடுத்தேன். ஆனா அவங்கள நினைக்கும் போது எனக்கு இந்த பாட்டு
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். சொல் சொல் சொல். என்னோட குழந்தைக்கும் நான் அந்த பாட்டு தான் தாலாட்டு பாட்டா பாடணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். நான் என் குழந்தைக்கு வுட்வர்ட்ஸ் தான் கொடுக்குறேன். செகண்ட் சரணம்ல ஒரு லிரிக் வரும், என் தாய்ப்பாலில் கண்ணீரை யார் சேர்த்தது. என்ன மாட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். வைரமுத்துவோட வரிகள் அது. இன்டென்ஸா இருக்கல, வைரமுத்து தான். ஜோக் ஜோக் இல்லையா? மீனவர் குடும்பத்தை நான் சேரல, மீனவர் சமாச்சாரம் எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் அந்த பாடல்கள் வரிகள் ரொம்ப நுணுக்கமா என்னுடைய மனசை பாதிச்சுது. என்ன தம்பி பீலிங்கி? இந்த இவர் சொன்னது மாதிரி எனக்கும் அந்த வாழ்க்கைக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் அந்த சோக பாடலை நான் விரும்பி கேட்பேன். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. நான் வந்து பார்டர்ல நின்னு போராடல சார், போர்ல நான் இல்ல. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன்தான், நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச கமலஹாசன் அவர்கள் எழுதிய ஆழமான வரிகள்ல எனக்கு மிகவும் பிடித்த வரி அந்த வரி. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. சார், நந்தலாலா படத்துல இருந்து தாலாட்டு கேட்க நானும் எத்தனை நாள் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சார். அப்படியா? என்ன, எனக்கு லவ்வர் கிடையாது. ஸோ என்னோட லவ்வர் என் கூட இறந்து போற மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு நடக்கல. கண்ணு வேர்க்குது. ஆனா 7G ரெயின்போ காலனில இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாட்டு மேல் வெர்ஷன் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் ரெண்டு வெர்ஷன்லயுமே இருக்கு. தூது பேசும் கொலுசின் ஒளியை சாதாரணமா நினைச்சிட்டேன். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆதலால் காதல் செய்வீர் படத்துல வந்துட்டு யுவன் சங்கர் சார் பாடி இருப்பாரு. ஆராரோ பாட இங்கு யாரும் இல்லை. எதுக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த பாட்டு கேட்டால் சோகமும் வரும் சந்தோஷமும் வரும். ஒன்னு நினச்சேன் பாட்டு படித்தேன். சூப்பர் சார், ஐ லவ் யூ சார். இப்போ என்னன்னா, நான் வந்து லவ் பண்ணதே கிடையாது. எங்க மூஞ்சிய காட்டு. 3 தடவை பிரேக்கப் ஆகி வெறியில சுத்துற மாதிரி தெரியுது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நிஜமா லவ் பண்ணது இல்ல சார், லவ் பண்ணது இல்ல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நான் அந்த சோக பாட்டு வாசிக்கும் போது எனக்கு அந்த லவ் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒண்ணு. போய் சொல்றான். என் விதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேன். இது வலிமிகுந்த வரி. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கன்னத்தில் முத்தமிட்டால நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே. பிரிஞ்சு போயிட்டாங்க, சம இருந்தாலும் என்ன மறந்துடாத. செம உனக்கே உயிரானேன். செம செம. யாருடைய குரல் மிகவும் அந்த சோகத்துக்குனே உண்டான குரல் இதுதான்? ஸ்வர்ணலதா சார். ஓ அப்படியா, தேங்க்யூ ஸோ மச். வேற எந்த குரலில் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த குரல்ல அப்படி ஒரு துயரம் இருக்கும்? இளையராஜா. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. இளையராஜா. சோழ பசுங்கிலியே சொந்தமுள்ள பூங்கொடியே. ஏப்பா நீ யார் பண்ணினே? இந்த கிளி கிளிக்கிறாள், எந்த ஒரு காரியா இருப்பா? சிமிலர்லி சார், ரீசன்ட் டைம்ஸ்ல சிங்கர் பிரதீப் குமார் சார். சூப்பர். அந்த இனாம்